அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஆலப்புழா கடற்கரை, கேரள மாநிலத்தில் இருக்கிற ஆலப்புழா கடற்கரை. தஞ்சை தமிழ் மன்றத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற படகு கவியரங்கத்திற்கு கவிஞர்களோடு நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோம். இரவெல்லாம் பயணித்து காலையில் வந்தது நாங்கள் பார்த்த இடம் ஆலப்புழா கடற்கரை. ஆலப்புழா கடற்கரை எல்லா கடற்கரையும் போல தான் இதுவும் கடற்கரை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் வரும்போதே பழனி சுந்தரசேகர் ஐயா அவர் சொல்லிட்டே இருந்தார், அம்மா உன்னால் முடிஞ்சால் அங்கே போய் ஒரு சிட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அவர் ஏதோ சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்தா உண்மையிலேயே இந்த கடற்கரையில் ஒரு சிட்டியை கூட நாங்கள் காணவில்லை. இது ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, ஏதாவது காரணம் இருக்கும் அதை திட்டம். இன்னொரு அதிசயமாக நான் பார்த்த இடம் வந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு மரக்கட்ட மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதை கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் திருமணம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அம்மா இது வந்து என்ன மரத்தை வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் தென்னை மரத்தை எடுத்து அதை வச்சு அப்புறமா படகுகளை வந்து நங்கூர மாதிரி வச்சு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்கம்மா. இவ்வளோ வருஷம் ஆகும் அந்த படகு வந்து அந்த மரம் வந்து அடிப்பிடிச்சு இதாகாமல் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயமா தெரியுது. இது நான் பார்த்த அதிசயங்களில் வித்தியாசமான கடற்கரையாக இந்த கடற்கரையை நான் பார்த்தேன். இனி அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் நிறைய நிகழ்வுகளை கேரளா சார்ந்து நிறைய சம்பவம் நிகழும்.